காலையில் எந்திரிக்கிறதே ஒரு டாஸ்க்காக இருக்கும். அது நைட்டு பிளான் பண்ணாமல் படுத்துட்டோன்னா என்ன சமைக்கிறதுங்கிறது பெரிய டாஸ்க்கு. அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கி கிச்சன்லேயே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி சேமியா பாக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியா கொஞ்ச நேரம் ஊற வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்தேன். அதே மாதிரி நேற்று நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேங்க. நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே லிங்க் தரேன், போய் பாருங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பச்சை மிளகா வெங்காயம் மட்டும் சிம்பிளாக இதுக்கு கட் பண்ணால் போதும். ஸோ ஒரு குட்டி பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி அதை நல்லா தாளித்து விட்டால் முடிஞ்சதுங்க. இந்த இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ இந்த கிளாத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை நிறைய பேர் ஃபாலோ கூட பண்ணுவீங்க. எனக்கு இது லேட்டாக தான் தெரியும். நான் தெரிஞ்சதுனால உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாக இருக்கும். அப்போவே வந்து அந்த இட்லி துணியை வந்து அதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.